தாத்தாவுக்கு கொடுக்க மாட்டியா நீ? அப்பா வாமா வா வா மாமா. வா. மாப்பிள்ள வாங்க. உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்கப்பா. அப்படியே உட்காந்துறேன். வாங்க 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 வாங்க. என்ன ஆச்சரியமா இருக்கு? எப்படி ஆச்சரியமா? இல்லன்னா ஆச்சரியமாமா? இல்ல மூணு ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீல அதான். கமான். அண்ணி வீட்டுக்கு போனோம். சரி அப்படியே உங்களெல்லாம் பார்க்கணும்னாங்க. உடனே கிளம்பி வந்துட்டோம். சரி. ஆமா தனோ, லீலாவும் பவானி எங்க? பவானி காலேஜ் போயிருக்கா, லீலா வந்து ஆபீஸ்க்கு போயிருக்கா. ஓஹோ சரி. அப்புறம் சாப்பாடுலாம் முடிஞ்சா? எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்ட கோபி. பாத்தியா கோபி, நம்ம எல்லாம் சாப்பிடுறத ஒரு வேலையா வச்சிருக்கோம். ஆனா இவ ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறத ஒரு கலையாவே வச்சிருக்கா பாரு. சாப்பிட்டியான்னு கேட்ட உடனே மறுபடியும் எந்திரிச்சு போய் சாப்பிடுற மாதிரி ஈன்னு தலையாடுறா பாரு. என் தலையை உருட்டலன்னா உங்களுக்கு பொழுதே போவாத. இப்படிதான் பல நேரங்களில் நான் அவளை பாராட்டுறத நான் திட்டுறேன்னு நினைச்சு தப்பா எடுத்துட்டு பேசுறா. அண்ணே அண்ணே உங்களை பாராட்டுறத நினைச்சுக்காதீங்க. நீங்க சரியான சாப்பாட்டு பைத்தியங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இத்தனை வருஷம் இவர் கூட இருக்கேன், இது கூட தெரியாதா? இருங்க, இவர் பத்தி ஒண்ணு அவுத்து விடுறேன். அது ஏங்க உங்களுக்கு எதுக்கு இந்த கெடுதல் புத்தி? நான் என்ன தனனி சாப்பிட பத்தி தானே சொல்லிட்டு இருக்கேன். நீ சாப்பிட பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நீ வர வர தனனி செய்ய தான் வர. தனாக்காவ மாமா ஏதோ கிண்டல் பண்ணிட்டு போறாரு, நீங்களும் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. விஜய் பேசிட்டு விடு. நம்ம மாப்பிள்ளைங்க தானே பேசிக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் தனத்துக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. பேச்சுல அது கில்லாடி. நீ பேசுமா. அது வந்து கோபி. சரி சரி தனோ, நீ ஒரு நிமிஷம் சும்மா இரு. அப்பா கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? அப்பா உங்க கையை கொடுங்க. எதுக்கு? கையை கொடுங்க. எதுக்கு? புதுசா ஒரு வேலை பாக்குறீங்களே அதுக்குதான். வாழ்த்துக்கள் மாமா. கோபி, இப்பெல்லாம் மாமாவோட ரேஞ்சே வேற. செல்போன் தான், ஆபீஸ் தான். மாமா இப்ப வந்துட்டு போறதான் கார்ல தான். மாமா இவ்வளவு வயசுக்கு அப்புறம் இப்படி ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னா உங்களை பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு. உங்க வயசுல நாங்க ரிட்டையர் ஆகி ஒரு வேலையும் பார்க்க முடியாம வீட்டுல கிடப்போம். ஒரு வேலை இருக்கிறோமோ இல்லையா தெரியல. என் வயசுல எல்லாம் உங்களுக்கு உத்தியோகம் பண்ண அவசியமே இருக்காதுங்க. நீங்க ரெண்டு பேரும் பெரிய புத்திசாலிங்க. அந்த வயசுல நீங்க ரெண்டு பேரும் சௌரியமா செட்டில் ஆயிருப்பீங்க. உங்க வாய் முறுத்தம் பழிக்கட்டும் மாமா. கண்டிப்பா நாங்க நல்லா வருவோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அக்கா நீ வேணா அப்பாவோட சேர்ந்து வேலை கத்துக்க. விஜி, எனக்கு ஒரு அருமையான ஐடியா தோணுது. பேசாம தனத்தை மாமாவுக்கு பிஏ வாக்கிட்டானே. பார்ட்டிகளெல்லாம் பார்த்து பேசுறதுக்கு வசதியா இருக்கும்ல. அவதான் வாயிலேயே பேசுறாளே. என்ன ஒண்ணு, இந்த சேலை இந்த தலைமுடியோட போனா நல்லா இருக்காது. கிராப் கட்டிங்கு, ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட், ஒரு டை கட்டினா அளப்பறையா இருக்காது. அண்ணே அதே கெட்டப்ல நம்ம விஜய் இமேஜின் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி எல்லாரும் உட்கார்ந்து சிரிச்சு பேசினா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பவானியும் லீலாவும் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமா ஆமா, அப்படியே அழகர் குளத்துல உட்கார்ந்து பேசின மாதிரி இருந்திருக்கும். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இந்த தடவை தனியா போனேன்ல அழகர் குளம். போட்டி இருந்த வீட்டுக்குள்ள தனியா போனதும் பழைய கலகலப்பெல்லாம் நினைவுக்கு வந்து கிட்டத்தட்ட அலற மாதிரியாகி போச்சு. லீலா இருந்திருந்தா நல்லா தான் இருந்திருக்கேன். சபாஷ், நீங்க எல்லாம் இப்படி சிரிச்சு பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க மாப்ள. பழையாளுங்க நீங்க. என் பொண்டாட்டி பிரிச்சுக்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. சரி, நான் தான் கிறுக்குன்னு நினைச்சா கோபி பொண்டாட்டி மாணிக்க பொண்டாட்டி எல்லாரும் இங்க இருக்காங்க. இதெல்லாம் அசிங்கமா இல்ல? ரவி, என்ன பேசுறீங்க? ரவி வாங்க முதல்ல உட்காருங்க. உனக்கு தான் ரோசா இல்லாம பொண்டாட்டி கூட்டு வந்து விட்டுருக்க. என்னால அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. ரவி, வார்த்தை அளந்து பேசுங்க. என்ன போஸ் மிரட்டுறியா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் ஒன்னு கேக்குறேன், போசு பொண்டாட்டி மாணிக்க பொண்டாட்டி கோபி பொண்டாட்டி எல்லாரும் இப்படி சிரிச்சு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களே, அப்புறம் எதுக்கே பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிற? பேசாம வீட்டுல எல்லாரையும் வச்சுக்கிட்டு உனக்கு பணிவிட செய்ய சொல்ல வேண்டியதானே? பேச்சில் ஒரு தராதரம் வேணுமையா? என்னையா தரதரம்? இங்க அப்படியே நடக்குது. அவன் பொண்டாட்டி அவன் வீட்டுல வச்சுக்காம இங்க கொண்டாந்து விட்டுருக்கானுங்க. மானம் கட்டவனுங்க. ரவி அமைதியா இருங்க. ரவி என்ன டிராமா போடுறியா? ஊரை கெடுத்துவேன். உன்ன மாதிரி ஆளுங்களாதான் இவங்க தலைகால புரியாம ஆடுறாளுங்க. என்ன மாதிரி புருஷங்களை மதிக்க மாட்டேங்கிறானுங்க. மாப்ள கொஞ்சம் பேசாம இருங்க ரவி. ஏன் இப்படி? உனக்குலாம் எதுக்கே பொண்டாட்டி? நீலாம் அவனுங்களை அடக்க தெரியாம அலை வர்றதுனாலதான் அவனுங்களாம் இப்படி பல்ல அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்காளுங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அதான் பாத்துட்டு வரேனே. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களா உங்க பொண்ணு ஆபீஸ்ல மேஞ்சிட்டு இருக்கிறதா? நீன்னு இல்லடா, என் அக்கா பொண்ணுங்களை யார் தப்பா பேசினாலும் அவங்கள உயிரோட விட மாட்டேன். இன்னைக்கு இல்ல, என் பொண்ணை நாளைக்கு சமைச்சு ஆளாகி கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட அன்னைக்கும் ஏன் அக்கா பொண்ணுங்க தான்டா எனக்கு முக்கியம். கொன்றுவன்டா உன்னை. இப்பதான் லீலா ஆபீஸுக்கு போடு.
அங்க எல்லாரும் அடிச்சாடுங்க. அதுவாது பரவாயில்ல, மூணாவது மனுஷங்க இருக்கிற இடம். ஆனா சொந்தக்காரங்கெல்லாம் ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்கல்ல, உங்களை அந்த கடவுள் சும்மா விட மாட்டாரியா? ரவி, யாருமே உங்களை வேணும்னே அடிக்கல. சந்தர்ப்பம் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. டென்ஷன் ஆகாதீங்க. யோ, நீ டென்ஷன் ஆக மாட்டியா? உனக்கு தான் மாட ரோசம் கிடையாது. நான் உப்பு போட்டு திங்கிறவன். ஏய் அழகுல நீ வெளியில போடா கோபி அவன் முதல்ல வெளியில போச்சு நீங்க அடிச்சே கொன்றேன் போடா. ஏய் போடா வெளிய சீ போடா வெளியில போடா இருக்கிற பிரச்சனை போகாது. வீட்ல வந்து என்ன வார்த்தை பேசுறான்? நீ பேசாம இரு. அவன் கிட்ட டீலிங்கே வச்சு கூடாதா? ஹலோ ஹலோ, நிர்மலா, எப்படிமா இருக்க? பரவாயில்லையே, குரலை கேட்டது கண்டுபிடிச்சிட்ட? என்னம்மா இது, உன் குரல் எனக்கு தெரியாதா? ஏம்மா இப்படிலாம் பேசுற? நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், டென்ஷன் ஆகாத. சரி, அம்மா எப்படிமா இருக்காங்க? நான் நேத்திக்கு உனக்கும் ஃபோன் பண்ணேன், பக்கத்து வீட்டுக்கும் ட்ரை பண்ணேன். பக்கத்து வீட்டுக்கா? சொல்லவே இல்லையே. பாத்தியா, எனக்கு அப்போவே தெரியும். அந்த ஆள் என்கிட்ட சரியா பதில் கூட சொல்லல. அப்படியா? நீ ஃபோன் பண்ணது தெரியாம அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க தெரியுமா? என்னாச்சுன்னு? இல்லைம்மா, நான் ஏதோ வேகத்தில் அப்படி பேசிட்டு வந்துட்டேனே தவிர வந்ததுக்கப்புறம் ரொம்ப வருத்தமாக இருக்குமா. இங்கேயும் அதே கூத்து தான். அம்மா ஒரே புலம்பல். நீ முதல் வேலையா அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசு. அம்மா ராத்திரிலாம் தூங்கவே இல்லைன்னு. இல்லைம்மா, நான் உடனே கிளம்பி உங்களை பார்க்கறதுக்கு அங்கே வரேன். சரிண்ணே. அண்ணிய நட்ராஜ செல்வனன எல்லாரும் கேட்டதா சொல்லிடு. இதோ நீயே பேசு. ஹலோ நிர்மலா. ஹலோ செல்வனே, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? டெய்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ணன் கூட சொல்லிட்டு இருந்தாரு, அண்ணங்க வந்தபோது ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா. சரிண்ணே. அப்புறம் அம்மாவை கேட்டதா சொல்லு. ஏன் நீயும் நேரா வர வேண்டியது தானே? எங்க நிர்மலா, அண்ணா வந்தா நான் வர முடியாது, கடையை பார்த்துக்கணும். பாப்போம், கூடிய சீக்கிரம் வரத்துக்கு ட்ரை பண்றேன். குழந்தைய நல்லா பாத்துக்க என்ன? சரிண்ணே. அண்ணே, அப்போ எனக்கு நேரமாச்சு, வச்சிடுறேண்ணே. சரிம்மா, வச்சிடு. நான் கிளம்புறேன். சரோ ஏதோ தனம் வீட்டுக்கு போயிருக்காளாம், அவளை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு நான் அப்படியே கிளம்புறேன். சரி. நிர்மலா என்கிட்ட பேசினதும் மனசே சரியில்லடா. கிளம்பும்போது அம்மா கிட்ட அப்படியெல்லாம் பேசிட்டேன். அதோட ஃபோனில் வேற பேச முடியலையா, என்னமோ மாதிரி இருக்கு. சரி, எத்தனை மணிக்கு பஸ்ஸு? 7 மணிக்கு. சரி, நீ பார்த்துக்க, நான் கிளம்புறேன். சரி. செல்வா, வாங்க நாராயண, உட்காருங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆனால் நான் நல்லா இருக்கணும்னா ஃபர்தராக நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்க முடியும். என்னண்ணே சீரியஸாக பேசுகிற மாதிரி இருக்கு? சீரியஸ் தான் செல்வம். நாங்கள் உங்கள்கிட்ட டீல் பண்ண கம்பெனி டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் தேவைப்படுது. லாஸ்ட் ஆகஸ்ட்டில் எங்களுக்காக ஒரு 4 ட்ரிப்பு லோடு அடிச்சிருக்கீங்கள, அதுக்கு உண்டான இன்வாய்ஸு, டூப்ளிகேட் காப்பீஸு, அதுக்கு நாங்கள் தந்த செக்கு டீட்டெயில்ஸு இதெல்லாம் தேவைப்படுது. நாளை காலையில் 11 மணிக்கு ஆடிட்டிங் வராங்க. அதுக்குள்ளே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும். ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப பழசாக இருக்குது. போன ஆகஸ்ட்டுங்கிறீங்க. நாங்கள் அந்த அளவுக்கு பழசான டீட்டெயில்ஸ்லாம் ஆஃபீஸில் ரெடியாக வச்சுருக்கிறதுல இருக்குது. ஆனால் சக்தின்னு ஒரு ஸ்டாஃப் இருந்தாங்க, அவங்க தான் அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ வேலையில் இல்லை, அதான் பார்க்குறேன். அவசியமாக கொடுத்தாகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் செல்வம். புரியுதுண்ணே. இப்போ அவங்க வேலையில் இல்லை, அவங்கள காண்டாக்ட் பண்ணணும், அதான் பார்க்குறேன். செல்வம், நான் கெஞ்சி கேட்குறேன்னு தட்டி கழிச்சிடாதீங்க செல்வம். ஐயோ, என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லை. சரி, நான் அண்ணனுக்கு ஃபோனை போட்டு பார்க்குறேன். ஒருவேளை அவரை காண்டாக்ட் பண்ண சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட பேச சொல்கிறேன். ஐயோ, என்னது? அண்ணன் ஃபோன் எங்கே விட்டுட்டு போயிட்டாரு? மாணிக்கண்ணன் இல்லைன்னா என்ன செல்வம், நீங்களே காண்டாக்ட் பண்ணலாம்ல அந்த ஸ்டாஃபை. இல்லைன்னா சொல்லுங்கள், நானே வேணால் அந்த ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணி பேசுகிறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். சரி, நாளைக்கு காலையில் 11 மணிக்கு தானே ஆடிட்டிங்னு சொன்னீங்க.
10 மணிக்கெல்லாம் நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். தேங்க்ஸ் செல்வம். இருக்கட்டும். அப்போ நான் வரேன். வாங்க. கடைசி வரைக்கும் நான் கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு அலையிறாரு. இதெல்லாம் சரியாயிடுங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா போயிடுச்சு. அழுவதில்ல. போன ஜென்மத்துல நாம தனித்தனியா செஞ்ச பாவம் தான் இந்த ஜென்மத்துல ஒன்னா சேர்ந்து அந்த ரவி ரூபத்துல வந்திருக்கு. ஐயோ, அவர் பேசுறத கேட்கும் போது அருவருப்பா இருந்துச்சு. காது கூசி போற அளவுக்கு அவ்வளவு அசிங்கமா பேசுறாரு. என்னதான் இருந்தாலும் போசனை கை நீட்டிருக்க கூடாது. எல்லாமே பேச்சோட நிறுத்திருக்கணும். ஆனா அவரும் அப்படி பேசலையே. கோவம் வந்துச்சுன்னா அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. யார் இருக்கா, யார்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம்னு தெரியாமலே எல்லாரையும் ஒரே மாதிரி அசிங்கமா தானே பேசுறாரு. அத நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு, சங்கடமாவும் இருக்கு. இது வரைக்கும் என்ன மட்டுமே நோகடிச்சிட்டு இருந்தவரு இப்போ நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கேவலமா பேசுறாரு. வர வர எல்லாரையும் அசிங்கமா பேசுறாரு. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நான் யார் முகத்திலே முழிக்க முடியாதபடி ஆயிடும் போல இருக்கு. முன்னாடி எல்லாம் அந்த ராஜாத்தை தான் பிரச்சனை பண்ணும். இப்ப என்னடானா போறேன்னுட்டு அந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பெரிய மூட்டையா கட்டி இந்தடா ராஜா உன் பொறுப்புன்னு ரவி தலையில போட்டுட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. படுபாவி மவன் புலம்ப வச்சுட்டான். என்ன மனுஷன் அந்த ஆளு. சரோ மாப்பிள்ளத்துக்கு வாங்க அண்ணே, வாங்க வாங்க. வாங்கண்ணே. நீங்க எல்லாம் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல எங்க அம்மாவை பத்தி தப்பு தப்பா பேசுறதுக்காக தான் எங்க கூட்டணி சேர்ந்திருக்கீங்களா? இல்லங்க வந்து என்ன இல்ல, அதான் காதால கேட்டனே. இல்ல சார், பேச்சுவாக்கில் என்ன ஏதாவது ஆளாளுக்கு சப்ப கட்டு கட்டுறீங்க? அந்த ரவி ஒரு ஈன பிறவி, அந்த கழுது எங்க அம்மா ஒண்ணா. உங்க நிம்மதியெல்லாம் கெடுக்கணும்னு எங்க அம்மா அழைச்சாங்களா? அதான் உங்க சங்காத்தமே வேண்டான்னு வனவாசம் போற மாதிரி அங்க போய் உட்காந்துருக்காங்க. அவங்கள பத்தி புரணி பேசுறீங்க. எங்க அம்மா உங்களை பத்தி எல்லாம் நினைச்சு கூட பாக்குறது இல்ல. அவங்க தலையை உருட்டுறீங்க, அசிங்கமா இல்ல? மாமா, அக்கா ஏதோ வாய் தவறி யார பத்தி வேணா என்ன வேணா பேசலாமா? ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு எல்லாம் எங்க அம்மா மேல எவ்வளவு குரோதம், எவ்வளவு வெறுப்பு இருக்குங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க. உங்க எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி தான் எங்க அம்மா என்னை விட்டு தனியா போய் எங்கேயோ இருந்து கஷ்டப்படுறாங்க. அதுக்கேத்த மாதிரி நானும் அங்க போய் அவங்கள பார்த்து சண்டை போட்டு வர மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப சந்தோஷமா? எல்லாம் நல்லா சந்தோஷப்படுங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா உங்க வீட்டு ஆளுங்களை பத்தி? இவங்களுக்கெல்லாம் நான் வேணும், ஆனா எங்க அம்மா வேண்டாம். எங்க அம்மா குடும்பக்காரி, எல்லாரும் மனசையும் நோக்கடிக்கிறவங்க, குடிய கெடுக்கிறவங்க. உங்க எண்ணம் எல்லாம் பார்த்து அப்படியே ரொம்ப சந்தோஷத்துல பூரிச்சு போறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஏய் வாடி. கடவுளே, நான் ஏதோ யதார்த்தமா வாயை திறந்து சனியனே, வாயை முட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீ எல்லாம் பேசல, யார் அடிச்சுக்கிட்டா? மாமா, அக்கா ஏதோ யதார்த்தமா தானே பேசுச்சு. என்ன யதார்த்தமா? அவளுக்கு நாக்குல சனி, வாயை திறந்தாவே ஏழ்ற. விடுங்கண்ணே, அவங்க யதார்த்தமா தானே பேசுனாங்க. அவங்க தற்செயலா புலவும் போது மாணிக்கனை கரெக்டா வருவான்னு யார் கண்டது? அதானே, நம்ம செவனேன்னு இருந்தாலும் பிரச்சனை நம்மள தேடிட்டு வருது. அந்த ரவி ஏன் இங்க வரணும், பிரச்சனை பண்ணிட்டு போனோம். அத நினைச்சு நம்ம புலம்புனா அந்த நேரம் பார்த்து மாணிக்க எங்க வரணும். சரியா பிடிச்ச ரவி, அவன் வந்தாலே எல்லாருக்கும் பிரச்சனை தான். இதுல ஏன் தலை வேற உருளுது? அண்ணி போதும், நீ விட்டுருங்க. இந்த பேச்சு இனிமே யாரும் பேச வேணாம், யார் மனசையும் கஷ்டப்படுத்த வேணாம். விட்டுருங்க நீ. இல்ல கோபி, எப்ப பாரு நான் தான் எல்லாருக்கும் கெட்ட பிள்ளை ஆயிட்டேன். ஆனா மனசார நான் யாருக்குமே எந்த கெடுதலும் நினைச்சது இல்ல. அறிவு வேணும்டி, தப்பு பண்ணிட்டு நல்ல பேர் வாங்குறதுக்கு அறிவு வேணும். நீ தவளை மாதிரிடி, லவோ லிவன் கத்தி நல்லா வாங்கி கட்டிக்குவ. கூறு கட்ட. ஆமா, இந்த பிரச்சனை வச்சு இன்னொரு 6 மாசம் என் தலையை உருட்டுவீங்க. சண்டை நடந்தது போதாதா? இப்ப நீங்க 2 பேரும் அடிச்சுக்கணுமா? விட்டுருங்கண்ணே, போதும். இனிமே யாரும் இதை பத்தி பேசவே வேணாம். அண்ணி போங்க, நீ
மாமாக்கு ஏதாவது காஃபி போட்டு கொடுங்க. போலாமா? கிளம்புறோண்ணே. லீலா கிளம்புறோம். வரேன் லீலா.